பார்க்கலாம் வாங்க. டாபிக் பற்றி எளிதாக பாலினாமியல்ஸில் ஒரு ஷார்ட் ஆன்சர் போர்டு கொஸ்டின் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். Find the value of p for which one root of the quadratic polynomial px squared minus 14x plus 8 equal to 0 6 times the other. இப்போ என்ன கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ஒரு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வேரியபிள் பி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஒன் ரூட், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஒன் ரூட் இஸ் 6 times the other. ஒன் ரூட் இஸ் 6 times the other. ஓகேயா? இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம வந்து இந்த பி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது இப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கும் நம்பர் கொடுத்துக்கணும். ஏதாவது வேரியபிள் கொடுக்கணும்ல. நம்ம இந்த ரெண்டு ரூட்டையும் வந்து ஆல்ஃபா கமா பீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் ஆல்ஃபா கமா பீட்டா பி த ரூட்ஸ். அண்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் ஒன் ரூட் இஸ் 6 times the other. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு ரூட்டு அந்த பீட்டா ஈக்குவல் டு த அதர் ரூட்டோட 6 times of 6 ஆல்ஃபா. இதை கொடுத்துருது. இது வந்து கிவன் கண்டிஷன், கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு பீட்டா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து நம்ம கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். px ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாலினாமியலில் சிம்பிளாக சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை எழுதிட்டு அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டான வரும். அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் இருக்குல்ல, பீட்டா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா மட்டும் வச்சுருக்கும். அதில் அன்னோன் என்னவா இருக்குது, அந்த பி இருக்கும். ஸோ பீன்ற ஒரு வேரியபிள் அண்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு பி கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்ன, இப்போது அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர், இதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல், அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நமக்கு நல்லா தெரியும், மைனஸ் பி பை ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகேயா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே ஈக்குவல் டு, ஸோ நம்ம இங்கே இப்படி கூட எடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, இந்த இடத்துல பி என்னவா இருக்குது, இதில் வந்து ஏ வந்து பி, பி வந்து மைனஸ் 14 அண்ட் சி வந்து 18. ஏன்னா ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டோ, ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் இங்கே பியாக இருக்குது. இங்கே பி என்ன, பி இருக்க இடத்துல மைனஸ் 14 இருக்குது, சி இருக்க இடத்துல நமக்கு 8 இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 பை ஆர். இன்னும் ஈஸியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணால், சம் ஆஃப் த ரூட்ஸ்னு எழுத வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏ ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க, பி அண்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் 14 அண்ட் சி ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ தானே, மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 பை ஏ வந்து பி. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 14 பை பின்னு கிடைக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பீட்டா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா. ஸோ ஃப்ரம் 1 பீட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், 6 ஆல்ஃபா அப்படின்னு 6 ஆல்ஃபா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். 14 பை பி, இது பை ஃப்ரம் 1. இது வந்து கிவன் கண்டிஷன். ஓகேயா? அப்போது 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு 14 பை பி.
ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணால் டினாமினேட்டர் இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 14/7p. ஸோ இது 2 கேன்சல் பண்ணோம்னா அப்போ நமக்கு ஆல்ஃபா என்ன கிடைக்குது, 2/p. ஆல்ஃபா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் நமக்கு 1 கிடைக்கும். இதை வந்து 2 வச்சோம். ஓகே, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து c/a. இங்கே c 8, ஸோ 8a வந்து p, ஸோ 8/p. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எப்படி, இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் 8/p. Again from 1 beta equal to 6 alpha. Beta equal to 6 alpha from equation 1, that is given condition. From 1, so now and the beta was 6 alpha வால replace பண்ணிடுறேன். It is correct. So 6 alpha squared is equal to 8/p. Okay. இப்போ ஆல்ஃபா என்ன, ஃப்ரம் 2ல் ஆல்ஃபா என்ன, இந்த 2லேருந்து ஆல்ஃபா ஈக்குவல் 2/p. அதனால் நான் இந்த இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பொதுவாக இது திஸ் த ஹோல் ஸ்கொயர் 2/p த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 6 × 2/p த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8/p. இது எப்படி கிடச்சிச்சு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்து 6 × அந்த ஸ்கொயர் எழுதுவோம். 4/p squared, that's equal to 8/p, which implies 24/p squared is equal to 8/p. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு அன்னோன்னு, அந்த அன்னோன் வந்து p. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிக்கலாம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணான்னா, நம்ம பியை வந்து அந்த டிரான்ஸ்போஸ், பி இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அண்ட் 8 டைப் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போது 8 வந்து நியூமரேட்டரில் இருக்க 8 இங்கே டிரான்ஸ்போஸ் லெஃப்டில் போகும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். அண்டு டினாமினேட்டரில் இருக்கிற லெஃப்டில் இருக்க அந்த பி ஸ்கொயர்டு வந்து நியூமரேட்டருக்கு போயிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே பி, இங்கே வந்து 3. ஸோ பி ஈக்குவல் டு 3 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. நம்ம பீன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஒரே கண்டிஷன், ஒரு ரூட் வந்து 6 டைம்ஸ் ஆக. ஸோ நம்ம ஆல்ஃபா கம்மா பீட்டாத அந்த இதோட ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன், திஸ் ஈக்குவேஷன். அப்போது பீட்டாவை 1 ரூட் இஸ் 6 டைம்ஸ் ஆகுன்றதுனால நம்ம பீட்டா ஈக்குவல் டு 6 டைம்ஸ் த ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட் ஃபார்ம்ல இருந்தால் -b/a. ஸோ சம் ஆஃப் த ரூட் போடும்போது நமக்கு 14/p கிடைக்கும். இந்த பீட்டாவை 6 ஆல்ஃபா, ஏன்னா 1 ரூட் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் த அதர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணால் 7 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 14/p. சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்ஃபா அண்ட் பியில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லேயும் அந்த பீட்டாக்கு பொதுவாக 6 ஆல்ஃபா போட்டால் அகைன் நமக்கு வந்து ஆல்ஃபா அண்டு 6 ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்ட் பியில் ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த ஆல்ஃபா 2/p கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டு வெறும் பியில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ சிங்கிள் ஈக்குவேஷன் வித் சிங்கிள் வேரியபிள், லீனியர் ஈக்குவேஷன். சரியா? சிம்பிளாக இது என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். பி ஈக்குவல் டு 3. சிம்பிளாக இதில் நமக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இங்கே ஃபார்முலாஸ் என்னென்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அவ்வளோதான். அந்த ரெண்டு அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். இதில் வந்து ஒரு டாப்பர் ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் டாப்பர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. Alpha and beta be the roots of the quadratic equation, beta equal to 6 alpha. Here a equal to p,
b equal to minus 14 and c equal to 8. So a alpha plus beta equal to minus of minus 14. So minus b by a and alpha in terms of b la கிடைக்குது. அதே மாதிரி ப்ராட் ஆஃப் த ரூட் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராட் ஆஃப் த ரூட் யூஸ் பண்ணிவிட்டு 6 ஆல்ஃபா ஸ்கொயர் equal to ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான், ரொம்பலாம் எழுதுகிறேன். இப்போது வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் இது எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் இது எழுதுறீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னன்னு புரிஞ்சும். பட் சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே எழுதுறீங்க இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கிறப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ கம்பேர் பண்ணுங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏபி பின்ற இடத்துல minus 14, சின்ற இடத்துல 8 இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப் இந்த மூணு இந்த ஃபார்முலா அண்ட் இந்த ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 8/p அதை மட்டும்தான் நீங்கள் இது பண்ண. அப்புறம் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த டாப்பரோட ஆன்சர் இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்க அந்த ஃப்ரம் 1 அது 6p² அவங்க 6 ஆல்ஃபான்றதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பொதுவாக அது ஓகே. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/p இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எடுத்து எழுதல. ஆக்சுவலி நீங்கள் எடுத்து எழுதியிருக்கணும். இந்த பீட்டா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா இந்த நம்பர் போட்டோ அல்லது பீட்டா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபான்றது இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து மேலேயே எழுதிட்டதுனால சேனப் அதனால அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. சரியா, ரொம்ப எலாபரேட்டாக எழுதணும், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிம்பிளாக எழுதி ப்ராப்ளத்தை ஈஸியாக பண்ண பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இது ஒரு போர்ட் கொஷின் தான். என்ன டவுட் இருந்தாலும் ஒரு சாப்டர் ஆர் ஒரு கொஷின் ஒன் லைன் டவுட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வரும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க. ஏதாவது போர்ட் கொஷின் ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஹாப்பி நியூ இயர் அண்டு ஆல் த பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங்.